ஓர் ஊரில் ஒரு அழகான ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தடியில் ஒரு பாட்டி அமர்ந்து சுட சுட மணக்க மணக்க வடைகள் சுட்டுக் கொண்டிருந்தார். அந்த வழியாக பறந்து வந்த ஒரு காகம் வடையின் வாசனையில் மயங்கியது. எப்படியாவது ஒரு வடையை சாப்பிட வேண்டுமென்று நினைத்த காகம் பாட்டி கவனிக்காத நேரத்தில் சத்தமில்லாமல் கீழே பறந்து வந்து ஒரு வடையை கவ்விக்கொண்டு பறந்தது. காகம் அந்த வடையை சாப்பிட ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அப்போது அந்த பக்கமாக ஒரு நரி வந்தது. காகத்தின் வாயிலிருந்த வடையை பார்த்ததும் நரிக்கு நாவில் நீர் ஊறியது. எப்படியாவது அந்த வடையை அடைய வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டது. நரி மெல்ல காகத்திடம் சென்று, காகமாரே, நீங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் சிறகுகள் எவ்வளவு கருப்பாக மின்னுகின்றன. உங்கள் குரல் மிகவும் இனிமையாக இருக்குமே, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் என்று ஐஸ் வைத்தது. நரியின் புகழ்ச்சியை கேட்ட காகம் தன்னையே மறந்து பெருமிதம் கொண்டது. தான் வாயில் வடை வைத்திருப்பதை மறந்து பாடத் தொடங்கி கா கா என்று கத்தியது. அவ்வளவுதான், காகத்தின் வாயிலிருந்த வடை கீழே விழுந்தது. கீழே விழுந்த வடையை நரி லாவகமாக பிடித்துக்கொண்டு காகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டது. காகம் ஏமாற்றத்துடன் திகைத்து நின்றது. நீதி: வீண் புகழ்ச்சியை நம்பி ஏமாறக்கூடாது.